செட்லேயே த மோஸ்ட் ப்ரோஆக்டிவ் பர்சன் யாருன்னு பார்த்தா சார் தான். அவர்கிட்ட ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் காப்பி ஒன்று வாங்கி வச்சுப்பார். ஸோ பென்சிலில் நிறைய மார்க் பண்ணி வச்சுருப்பார். எந்த சீன்லாம் எடுத்திருக்கோம், எந்த சீன்லாம் எடுக்கணும், இன்னும் ஏதாச்சும் ஷார்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, இல்லை டைலாக்ஸ்லாம் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணோமா, இந்த மாதிரி ஃபுல்லாக அவரோட காப்பி பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ இந்த 150 ப்ளஸ் ஃபிலிம்ஸோட அந்த நாலேஜ், ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தமிழ் சினிமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் அது. தேங்க்யூ சார். ஸோ நல்ல படங்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களோட படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதில் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. சுரேஷ் மேனன் சார், குமார் நடராஜன் சார், மலைராஜன் சார், சிஜா ரோஸ், இனியா மேம். ஸோ டெக்னீஷியன்ஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் திரு கவாஸ்கர் அவினாஷ், மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எங்கள் டீம்லேன்னு சொல்லலாம் தைரியமாக. அவர் தான் என்னை கனெக்ட் பண்ணிவிட்டார் இந்த மூவிக்கு. விக்ரம் மோகன் டிஓபி அண்ட் சான் லோகேஷ் எடிட்டர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். என் பெயர் கவாஸ்கர் அவினாஷ். இது என்னோடய தேர்ட் மூவி ஸ்மைல் மேன். ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அவங்க கரியரில் வந்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அப்லிஃப்ட் மூவி இருக்கும். ஸோ அது ஸ்மைல் மேன் வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மூவியாக அமையும் நான் நம்புகிறேன். ஒரு 1992 வந்து சூரியன், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சூரியன் படம் வந்தது. அப்போது அந்த டைமில் வந்து அந்த படம்லாம் ஃபுல்லாக புரியல. பட் ஒரு விஷயம் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. சார் வந்து ரோஜா மேம் வந்து ஒரு உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போவாங்க 800. அப்போ அப்படியே அந்த கார் அப்படி தூக்கிட்டு அப்படி நிற்பார் சரத்குமார் சார். எனக்கு அப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சில்லறையை செதற விட்ட மூமெண்ட்டுன்னா அதான் சொல்லுவேன். பட் இப்போ புரியுது அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. பட் அந்த வயசில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எப்படா கார்த்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச 2 பாடி பில்டர், ஒன்று அர்னால்ட், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் வந்து நம்ம சரத்குமார் சார் தான். அங்கேருந்து ஒரு 30 வருஷம் தாண்டதுக்கப்புறம், ஒரு 30 இயர்ஸ் தாண்டுது. இப்போது அவரோட படம் சும்மா நார்மல் எனி ஒரு மூவி இல்லாமல் அவரோட மைல்ஸ்டோன் மூவி, அவர் 150th ஃபிலிம், அதில் நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக வந்து சாரோட வந்து இது எனக்கு செகண்ட் மூவி. இது நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன் நானான்னு. அது மேபி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். அந்த மூவி எனக்கு முடிகிற டைமில் தான் ஸ்மைல் மேன் வந்து ஸ்கோரிங் வந்தது. அந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர், இந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர். பட் என்னென்னா அந்த மூவியில் வந்து சட்டையெல்லாம் அப்படி மடித்து விட்டுட்டு வெறப்பா நின்றுட்டு மீசையெல்லாம் லைட்டாக வந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி ஸ்ட்ராங்காக அடி தடி டம்முன்னு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். அது காலையில் பண்ணிகிட்டு இருப்பேன். சாயந்தரம் ஒரு மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே ஸ்மைல் மேன் ஒர்க் எடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அல்சைமர் பேஷண்ட்டு ரொம்ப சாதுவாக அப்படி பொறுமையாக அப்படி நடந்து வருவார். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டே அண்ட் நைட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டரோட எனக்கு வந்து அதுவும் ஒரு மைல்ஸ்டோன் மூவியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த மூவிலேயே எனக்கு கிடைச்ச ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா சரத்குமார் அங்கிள் கூட நடித்தது தான். அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார். எப்படி என்னை கேஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சார் அந்தகாரம்னு ஒரு படம் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து அவங்கள சூஸ் பண்ணி எங்கள் க்ரூக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நல்லதா, அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னாரு. பட் நான் இப்போது ட்ரெய்லர்லேயே எனக்கு 2-3 கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஃபிலிமில் நிறைய இருக்குது. அவசியம் எல்லோரும் பாருங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுல தான் வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் எவ்ரி ஒன் ஒர்க்ட் இன் த ஃபிலிம் along with me and the entire crew for giving me this opportunity. நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு you all came here. Thank you. First of all, இது எனக்கு it's like a privilege, it's a great honor to work with Sharath Kumar sir on his 150th movie. And இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகேஏ கமலா ஆல்கெமிஸ்ட். ஸோ when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ், இட் வாஸ் அ வெரி ஹோம்லி, நெக்ஸ்ட் டோர், எவ்ரி ஒன் saw me in sarees always, doing very homely characters. ரைட்டர் கமலா ஆல்கெமிஸ்ட், மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர், இவங்க தான் இந்த படத்தோட பேக் போன். அவங்க ஒர்க் பற்றி ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களே பேசுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சலீல் தாஸ் சார் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், ரெண்டு டீமே தேங்க் பண்ணுறேன். என்ன தான் ஒர்க் கண்டினியூஸாக போனாலும் அவங்க தான் வந்து கண்டினியூஸாக ஓடி படத்தை முடிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க.
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for bringing these things, because இதெல்லாம் வந்து modern problems faced by many people, and in the கதையோட important part வந்து அந்த mental problem also. So நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பீங்க. So I once again thank everyone on stage for being part of this journey with me. அதே மாதிரி சார் நம்ம நிறைய நைட் ஷூட்டு நிறைய போயிட்டோம் படத்துக்கு. நைட் ஷூட் என்னென்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பித்து நைட் 2-3 மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவாங்க. அப்போ சார் நம்மக்கிட்ட சொல்லுவான், நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ போகாமல் சீக்கிரமாக முடிச்சென்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார், நாளைக்கு வாங்க சார்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாளையும் நம்ம 2-3-4 மணி வரைக்கும் ஷூட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார், ஆனால் சார் அதை கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒரு ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளாக 24 hours ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு, நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன், நம்ம ரைட்டர் ஆனந்த், இவர் எல்லோரும் நம்ம சைடில் நம்ம டீம் டைரக்ஷன் டீம்னா பக்காவாக நம்ம ரெபிக்குன்னு சொல்லி ரெபிக்கு, அதே மாதிரி பனீர், நம்ம சூர்யா, நவீன், அந்த மாதிரி நிறைய டீம். நம்ம அதே மாதிரி 2 பேர் வரல, விஷ்ணு, அதே மாதிரி பிரணவ், அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல. அப்போது அவங்க எல்லோரும் நம்ம டைரக்ஷன் டீமில் எல்லோரும் பக்காவாக டெடிக்கேட்டடாக நம்ம படத்தை மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டு போவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே வந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன வேலை கூட நம்ம வேணாலும் சரி நம்ம டைரக்ஷன் டீமு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷன் டீம். அதே மாதிரி நம்ம இந்த படத்துக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பக்கா ஒரு டீமை நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு இந்த படத்தில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனர்னா, நம்ம படம் வந்து ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். நம்ம இப்போ ட்ரெய்லரில் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவாக ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் ஆனால் கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. பக்கா ஒரு த்ரில்லர் படம், இன்னும் பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ராட்சசன், போர் தொழில் மாதிரிலாம் கம்பேர் பண்ணி நிறைய டீசர்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கா த்ரில்லர் இல்லைன்னா கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். அந்த ஜோனர் தான் இந்த படம். ஸோ அப்போ இருந்த சார் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் சார் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்கே சார் தான் இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டி, இப்போ நம்ம கூட நம்ம டைரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு கூட சின்ன கண்டினியூட்டியில் மிஸ் ஆகும். ஒரு பேனா இல்லைன்னா ஒரு நம்ம பேசிட்டு ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வந்து அப்படி சேஞ்சாக இருக்கலாம். இதெல்லாம் சார் ஷியாம் இந்த லேப்டாப் இப்படி தான் இருந்தது முன்னாடி ஷோட்டு அப்படி ஆமாம் சார் சொன்னேன், இல்லை நீங்கள் செக் பண்ணுங்கள், ஸ்டில் செக் பண்ணால் கரெக்டாக அது மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கண்டினியூட்டி சீன் எல்லாம் பார்த்து மெமரிஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது. அது நீங்கள் சொல்ல எல்லாருமே நீங்கள் விமர்சனம் பண்ண கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த மேக்கிங் குறை தாண்டதுக்கு வந்து சப்போர்ட்டான ஃபஸ்ட்டு பில்லரை வந்து சரத்குமார் சார் தான். ஸோ அவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவரோட 150 இது மூவி இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும். யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ. என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தெய்வமணி, அதை மறக்க முடியாது. நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை வந்து அன்போடு குறைநிறைகளை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை இப்போ எடுத்திருக்காங்க. என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க, பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் வி ஹவ் டன். ஏன்னா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் ஹஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்தா ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். And she's got all the talent, and I wish this little girl to achieve greater heights in her life. And அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. இந்த
படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இட் ஷுட் அரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர், அவர் பேசும்போதே தெரிஞ்சது, ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியையும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு ஒரு கிளாப் அடிப்போம். ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான். ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்திருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தம்பி டைரக்டர் வந்து அவன் தன்னை போராடி 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 தான் எல்லோரும் ஜெயிப்பாங்க, விறுவிறுன்னு வந்துடுறதில்ல. பட் விஜய் கருதையை பொறுத்த மட்டும் தன்னை பலமுறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் ரீக்ரியேஷன்ஸில் வந்து உட்காந்து, தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும். நீ வெற்றி சூட வேண்டி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மனித வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம். ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில். இந்த மேக்ஸ் திரைப்படம் அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் வந்து அண்ணன் தான் அவர்கள். அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரகோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணுன்று வாழ்த்துறேன். இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊர்லேருந்து போயிருக்காரு, எங்கள் அண்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ 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 ஆல். கிரேட் மேக்கர், a great director, a great storyteller. அது வந்து எல்லா இடத்துல இருக்கிற ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ். We are just your product, sir. We are just one paint in the one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone, and thank you for having me here. Right? Thank you. அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிக்கேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அலங்கு படத்துடைய கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். இன்றைக்கி ப்ரெஷ் ஷோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். உங்களுடைய ஆதரவு நீங்கள் தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. நல்ல திரைப்படங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பீங்க. உங்களோட ஆதரவோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்.
உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து இது டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்ன டீமு. நாங்கள் அவ்வளோ உழைப்பு இருக்குது படத்தில், அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். இது விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லாக 100% கொடுத்துருக்கோம் படத்தில். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை நாங்கள் இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறோம், இந்த ப்ரொமோட் பண்ணுறோம். எல்லாமே என்னென்னா இந்த படம் போய் மக்களை சேரணும். ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அது மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆதரவு தரணும். அது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க, எங்களுக்கு உதவி அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அது உங்கள் கையில் இருக்கும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்றைக்கி வந்து படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு பிராணியை வளர்க்குறோம். 2 செக்ஷன் இருப்பாங்க. இன்றைக்கி டீசர் அதை தான் வலியுறுத்துது. இன்றைக்கி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கிளிம்ஸ். அதில் வந்து இருக்கும் உயிர் அந்த நாய்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தில் எஸ் இருந்தால் நம்ம இருக்கும். ரெண்டுமே இதில் இருக்கும். நாங்கள் எஸ்ஸோட பார்ட்லேருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம். அரசியலாக இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலாக. ஏன்னா அதில் ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மியூட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சார் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், ஏன் நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் ஒரு டைலாக் இருந்தது, அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதான் மெசேஜ் தான் எல்லா வீடியும் பார்க்க. அதான் நான் சொல்கிறது க்ரூயல்ட்டியாக இல்லை, அது சொல்கிறேன். க்ரூயல்ட்டி பண்ண அந்த கேரக்டர் தானே வலுவான கேரக்டர். அவங்க சிங்கிள் மதராக இருந்து கிராமத்தில் நிறைய பெண்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரேலாக அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நம்பினோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கதையோட ஆணி வேறு அந்த கேரக்டர் சுற்றி தான் மிச்சம் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ப்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஸ்டபனாக இருப்பாங்க. மலையிலேருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார், அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார். ஆனால் அவங்க அங்கே தான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறாங்க. நான் அவ்வளோ வருஷமாக போராடுறாங்கல்ல, அப்போது ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது படத்தில். ஸோ அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் சினிமாவாக நம்ம எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கிறோம். இப்போ இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் படம் எடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு தரப்பு ரெப்ரசன்ட் பண்ணி, பட் எல்லா சைடோட கதையும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு நல்ல படமாக மக்கள் எல்லாருமே வந்து அது தவறாக யாரையும் குறிப்பிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாருமே என்டர்டெயின் ஆகிற மாதிரி, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் படம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோடய டெபியூ ஃபில்ம் பரோஸ் 3D கார்டியன்ஸ் ஆஃப் ட்ரெஷர். அண்ட் இது மோகன்லால் சார் அவரோட டெபியூ டைரக்டோரியலில் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மிஸ்டர் மார்க் கில்லியன் ஃப்ரம் ஹாலிவுட் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் அண்ட் யூ வில் விட்னஸ் இட் இன் த தியேட்டர்ஸ். And 2019 நான் என்னோட அமெரிக்கன் பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோ த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அதை வின் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு செலிப்ரேட்லாம் பண்ணி அடுத்த நாள் மோகன்லால் சார் அவர்கிட்ட இருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபஸ்ட்டு அவர் ஃபோன் பண்ணி எங்களை ப்ளஸ் பண்ணார், எங்களை விஷ் பண்ணார். அண்ட் இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னார். ஸோ தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் ஹிம் அண்ட் சச் அ ஸ்வீட் gesture from him. Then what should I say? This is, you come to the theatre, you ask people to come to the theatre with an open heart and soul to enter into the magic world of Burrows and feel the experience. Definitely the child in you will say, okay, it's a good film. We tried our best and this is not in our hands. This is something new.